Hello guys, welcome back to a new video. நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான வேர்ப் ஸ்வீட் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு புது பக் பவுண்டி ஹண்டரோ ஆர் வெப் ஹேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு வேர்ப் ஸ்வீட்டோட தியரி கான்செப்ட்ஸ் இருந்து வேர்ப் ஸ்வீட்டை வச்சு ஒரு வெப் ஹேக்கிங் ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி சில பேசிக் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப் ஸ்வீட் யூஸ் பண்ணுறோம். வேர்ப் ஸ்வீட்னா என்னது? வேர்ப் ஸ்வீட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் அ ப்ராக்ஸி சிட்ஸ் பிட்வீன் யுவர் கிளைண்ட் அண்ட் சர்வர். ப்ராக்ஸினா என்ன, எப்படி வந்து வெப் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இமேஜ் வழியாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம தான் வந்து கிளைண்ட்டு, இன்ஸ்டாகிராமோட சர்வர் தான் இங்கே சர்வர்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டேன், லாகின் பேஜுக்கு போயிட்டேன். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு அந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா இருக்குல்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு போகிற டேட்டாவை ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அப்படியே போகும். தென் நான் போட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அதோட மெயின் பேஜுக்கு வந்து ரீடாக்ட் பண்ணி கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே தள்ளிடுவேன். இதுவே தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இன்வாலிட் யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு வந்து என்ன உள்ளே போக விடாது. இப்படி தான் ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. வெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுங்க. சரியா? ஓகே, ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தாச்சு. ப்ராக்ஸி எப்படி ஒர்க் ஆகுது ப்ரோ, அதாவது வேர்ப் ஸ்வீட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சொன்ன சேம் எக்ஸாம்பிள் தான். இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோன்னா அது வந்து ரிக்வெஸ்ட் வந்து வேர்ப் ஸ்வீட்டுக்கு போகிட்டு தான் சர்வருக்கு போகும். என்னால் அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒரு மலிஷியஸான ஒரு வைரஸோ ஒரு பேலோடோ அதில் வந்து நான் எம்பன் பண்ணியோ, இல்லை அந்த பேலோட வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணி ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா மேபி எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சர்வர்லேருந்து என்னால் ரெட்ரை பண்ண முடியும். நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு சொல்கிறேன், ஆனால் ரியல் வேர்ல்டில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. பேசிக்காக புரியறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இப்படி தான் ப்ராக்ஸி ஆர் வேர்ப் ஸ்வீட் வந்து ஒர்க் ஆகுது. சரியா? தென் ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டேன், ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டேன். ரெண்டுத்துலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம மெஜாரிட்டியாக பார்க்க போகிற டைப்ஸை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிக்வெஸ்ட் டைப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரிக்வெஸ்ட் டைப்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக இந்த ஒரு 4 டைப் தான் பார்ப்போம். பட் இதில் கொஞ்சம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 7 8 டைப் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோவா உங்களுக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வெஸ்ட். கெட் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ரீட்ஸ் த டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், லைக் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சொல்லுங்கள், google.comனே போடுறேன். google.comனு பண்ணும்போது இது வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட்டாக போகும். கெட் ரிக்வெஸ்ட்டாக போயிட்டு சர்வரில் இருக்க டேட்டாவை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ரௌசரில் ஷோ ஆகும். இதுக்கு பேர் தான் கெட் ரிக்வெஸ்ட். கவலைப்படாதீங்க, இதை நான் வேர்ப் ஸ்வீட்லேயே உங்களுக்கு எப்படி கெட் ரிக்வெஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேசிக் கான்செப்ட் தெரியணும்னுக்காக இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தென் போஸ்ட் ரிக்வெஸ்ட். நான் சொன்ன பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் ஏதாச்சும் ஹாய்னு போட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக வந்து சர்வருக்கு போகும். அதுக்கு பேர் தான் போஸ்ட் ரிக்வெஸ்ட். டேட்டா வந்து நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணால் அதை போஸ்ட் ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. தென் புட் ரிக்வெஸ்ட் அப்டேட்ஸ் த டேட்டா. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பை கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த யூடியூப்பில் நீங்கள் எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆல்ரெடி போட்ட கமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா ஆல்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து புட் ரிக்வெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் புட் ரிக்வெஸ்ட்டுக்கும் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு. ஆல்ரெடி இருக்க டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து புட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. தென் டெலிட் ரிக்வெஸ்ட், ஆப்வியஸ்லி இப்போ வந்து கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ரிக்வெஸ்ட் டைப் வந்து யூஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஆக்சுவலாக நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது, அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து நிறைய ரிக்வெஸ்ட் டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸுமே இருக்குது. சில காமனாக யூஸ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 200 சீரீஸ், 200லேருந்து 300க்குள்ளே எந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்தாலும் அதை வந்து சக்ஸஸை வந்து மீன் பண்ணும். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதை வந்து என்டர் பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் சர்வர்லேருந்து 200 ஓகே ஆர் 201 கிரியேட்டட்னு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் காட்டும். அது பேர் சக்ஸஸ். தென் 300 சீரீஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரீடைரக்ஷன்னு ஒன்று ப்ராசஸ் நடக்கும். அதாவது ரீடைரக்ஷன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறது, அது பேர் தான் ரீடைரக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் லாகின் பண்ணுறீங்க, கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே பேஜில் இருக்காது, வேறு ஒரு பேஜுக்கு வந்து உங்களை கொண்டு போகும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக 2 டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. ஒன்று வந்து 301 ஆர் 302. 301 வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் ரீடைரக்ஷன். இது வந்து சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாச்சும் லாகின் பண்ணுறோன்னா இந்த பர்மனண்ட் ரீடைரக்ஷன் வந்து நடக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு நீங்கள் படம் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நிறைய லோட் ஆகும், டக்குன்னு ஒரு சைட்டு போகும், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் சைட்டுக்கு வந்துடும். அதுக்கு பேர் இது பேர் தான் டெம்பரரி ரீடைரக்ஷன். அதாவது ஆல்ரெடி ஒரு சைட் இருக்குது, நம்ம வந்து ஒரு இன்புட் தரோம், அது போயிட்டு சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது இன்னொரு சைட்டுக்கு போயிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு இருந்த சைட்டுக்கே வந்து உங்களை போய் விட்டுரும். அது பேர் தான் டெம்பரரி ரீடைரக்ஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா 400 சீரீஸ், அது வந்து கிளைண்ட் எரர்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் எரர்னா நீங்கள் வந்து ஒரு தப்பான ரிக்வெஸ்ட்டோ அதாச்சும் உங்களுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு பெர்மிஷன் இல்லாத ஒரு ரிக்வெஸ்ட்டோ அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 சீரீஸில் வந்து ஸ்டேட்டஸ் கோட் ரெஸ்பான்ஸாக வரும். அதில் காமனாக இருக்கிறது 401 unauthorized, 403 forbidden and the most famous 404 not found. ஸோ 401னா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரீல்ஸ் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களால் லாகின் பண்ணாமல் பார்க்க முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் 401 unauthorizedனு வரும். இதுவே நீங்கள் 403 forbidden அப்படின்னா இப்போ சில பேஜ்லாம் இருக்கும், இப்போ வந்து ஒரு ப்ரைவேட்டான யூடியூப் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ரைவேட்டில் போட்டேன், அப்புறம் உங்களுக்கு லிங்க் அந்த ஆரம்பிச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் கிடையாது, ஏன்னா நான் மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து 403 forbiddenனு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். தென் 404 நாட் ஃபவுண்ட், இப்போ வந்து நான் ஒரு யூடியூப்லேருந்து என் வீடியோ வேணால் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்காது. ஸோ 404 நாட் ஃபவுண்ட்னு ரெஸ்பான்ஸ் வரும். தென் 500 சீரீஸ் சர்வர் எரர்ஸ். 500ல் வந்து நீங்கள் என்ன எரர் வந்தாலுமே உங்களுக்கு வந்து சர்வர்லேருந்து ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா எப்படி வந்து ஒரு பர்ப்ஸ்வைட் 2ல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பர்ப்ஸ்வைட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நார்மலாக கூகுளில் போயிட்டு பர்ப்ஸ்வைட் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், டவுன்லோட் பர்ப்ஸ்வைட் கம்யூனிட்டி எடிஷன்னு. அதுதான் ஃப்ரீ எடிஷன், அதுதான் இந்த வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பர்ப்ஸ்வைட் கம்யூனிட்டி கிளிக் பண்ணிவிட்டு தென் விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு தென் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? டவுன்லோட் பண்ண அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ப்ஸ்வைட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும்.
ஸோ இன்ஸ்டால் ஆனப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ்னு ஆப்ஷன் காட்டும். ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு பர்ப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ப் ஸ்வீட் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு காட்டுறதுங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தப்புறம் நெக்ஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் பர்ப் ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ப் ஸ்வீட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உள்ளே போனோடனே எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இருக்கிற ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டார்க் மோடு பிடிச்சிருக்குன்னா அது வந்து இங்கே டார்க் மோடு வந்து எனேபிள் பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு வந்து டார்க் மோடு வந்து பிடிக்கும். ஸோ நான் டார்க் மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு டார்க்குன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தீம் இருக்கும், அதை வந்து டார்க் கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் சைஸை வந்து 13லேருந்து ஒரு 16 ஆக்கிக்கிறேன். தென் இங்கே திருப்பியும் ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். தென் மெசேஜ் எடிட்டரில் போயிட்டு இங்கே வந்து நான் ஒரு 16 கொடுத்துக்கிறேன். தென் ஓகேவா. ஸோ இதுதான் பர்ப் ஸ்வீட்டு. இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ப் ஸ்வீட் வந்து யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே அப்டேட் எதுவும் இருக்குது போல், நான் அப்டேட் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ப் ஷீட் வந்து இப்போ அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபயர்ஃபாக்ஸை வந்து பர்ப் ஷீட்டை வந்து செட்டப் பண்ண போகிறோம். வாங்க செட்டப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா, ஃபாக்ஸி ப்ராக்ஸின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பர்ப் ஷீட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபயர்ஃபாக்ஸ் ஆட் ஆன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் டு க்ரோம்னு ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். தென் அந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ஓகே தென் ப்ராக்ஸிஸ் போய்க்கோங்க. ப்ராக்ஸிஸில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடில் டைட்டில் என்ன பண்ணணும்னா, டைட்டிலில் ஜஸ்ட் நீங்கள் பர்ப் ஸ்வீட் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். நான் பர்ப் ஸ்வீட் நாமளே வச்சுக்கிறேன் பேர். இதில் ஹோஸ்ட் நேமில் வந்து 127.0.0.1 அதாவது லோக்கல் ஹோஸ்டோட ஐபி வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். தென் போர்ட் நம்பரில் வந்து 8080 போட்டுட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்களா? இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் அந்த பர்ப் ஸ்வீட்னு பேர் வச்சிங்களா, அந்த ப்ராக்ஸி வந்து இங்கே காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பர்ப் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, http://burpன்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் என்டர் கொடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ப் ஸ்வீட் கம்யூனிட்டி எடிஷனோட சிஏ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங்ஸ் டேப் போய்க்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸோட செட்டிங்ஸ் டேப்பு போனப்புறம் சர்டிஃபிகேட் டைப் பண்ணுங்கள். இங்கே வியூ சர்டிஃபிகேட் இருக்கும், இல்லை இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதோட HTTP ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் பர்ப் ஸ்வீட்டில் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஒரு ரேண்டமான ஒரு வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ ப்ராக்ஸியில் வந்து அந்த HTTP ரிக்வெஸ்ட்லாம் இங்கே வந்து ப்ராக்ஸியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு பர்ப் ஷூட்டில் இருக்க ஃபீச்சர்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, OWASP ஜூஸ் ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ OWASP ஜூஸ் ஷாப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மள மாதிரி புதுசாக வெப் பேக்கிங் கற்றுக்கிறவங்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு வெப்சைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வல்னரபிலிட்டிஸ் அண்ட் பக்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை பென் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து லைக் லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி, லைக் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நான் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நார்மல் யூசர் மாதிரி அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பர்ப் ஸ்வீட்டில் எப்படி வந்து ரிக்வெஸ்ட் போகுது, லைக் ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சா மற்றவங்களோட ப்ரைவேட் யூசர் டேட்டா வந்து நம்ம எடுக்க முடியுதா, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஜென்ரலாக வந்து பர்ப் ஸ்வீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம பென் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பர்ப்பில்
சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சில பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம டேஷ்போர்டு. நம்ம டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மேப்னு ஒன்று காட்டும். அதில் வந்து லைவ் பாசிவ் க்ரால் ஃப்ரம் ப்ராக்ஸி. ஸோ இது வந்து சிம்பிளாக என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து உங்களோட பர்ப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடில் போயிட்டு என்னென்ன லிங்க்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அதை கிளிக் பண்ணி பார்த்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி காட்டும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்தா அந்த வெப்சைட்டோட கோடு வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா runtime.jsன்னு இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ சோர்ஸ் கோடில் போயிட்டு ஒவ்வொரு லிங்க்காக கிளிக் பண்ணி நமக்கு வந்து அட்டாக் சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கி விடும். ஸோ இதுதான் அந்த க்ராலிங் வந்து. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். சும்மா ரேம் தான் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதை தேவைப்படாது. ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் நீங்கள் உங்கள் பர்ப் வந்து ஆன் பண்ண அப்புறம் எந்தெந்த சைட்லாம் விசிட் பண்ணுறீங்களோ அதோட HTTP ரிக்வெஸ்ட்டு அண்ட் எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிறீங்களோ அதோட வெப்சைட்டோட URL வந்து இங்கே சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டோட ரிக்வெஸ்ட்டை பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இதுக்கெலாம் நான் அப்புறம் வரேன். தென் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து OAuth ஜூஸ் ஷாப்பை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் நம்ம ஸ்கோப்பில் இருந்தால் போதும். அதாவது இங்கே நம்ம வந்து அதோட HTTP ரிக்வெஸ்ட் மட்டும் பார்த்தா போதும். மற்ற எந்தோட வெப்சைட்டோட HTTP ரிக்வெஸ்ட்டும் பார்க்க தேவையில்லை. ஸோ நான் ஸ்கோப்பில் என்ன பண்ணுறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஸ்கோப் கொடுத்துக்கிறேன். தென் எஸ். தென் சைட் மேப் ஃபில்டர்னு மேலே இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அது மட்டும்தான் ஷோ ஆகும். வேறு எதோட URLோட HTTP ரிக்வெஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகாது. ஸ்கோப்பில் இங்கே ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த சைட் மேப்பில் போயிட்டு நீங்கள் ஆட் டு ஸ்கோப் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதே நான் எடுக்கணும்னா இது கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்தா வெளில வந்துடும். ஓகேவா, இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. தென் ப்ராக்ஸினா ஒன்றும் இல்லை. லைக் வந்து நீங்கள் வந்து ஸோ இப்போ வந்து நான் இன்டர்செப்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு லைக் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் வந்து லோடிங்கே இருக்குது. இன்னும் என் ப்ரௌசருக்கு வந்து அந்த ரிஃப்ரெஷ் ஆகி அந்த டேட்டா வரல. ஏன் வரலனா அந்த ரிக்வெஸ்ட்டை நான் வந்து சர்வருக்கு அனுப்பாமல் என்னோடய பர்ப் ஸ்வீட்லேயே நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஃபார்வர்ட் கிளிக் பண்ணால் தான் அது வந்து அந்த சர்வருக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா, ஸோ ஃபார்வர்ட் கொடுத்துட்றேன். இதுவே நான் அது சர்வருக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் கொடுத்தா சர்வருக்கு போகாது. இவ்வளோ தான் சிம்பிளாக. இதை வச்சு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரன் டைமில் ரிக்வெஸ்ட் போகும்போது அந்த மாடிஃபை பண்ணி அதை அனுப்பலாம். லைக் இங்கே இருக்கா, இப்போ ஏதாச்சும் நான் மாடிஃபை பண்ணி HTTP ஏதாச்சும் நான் மாடிஃபை பண்ணி சென்ட் பண்ணால் அது வந்து என் ப்ரௌசரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, சிம்பிளாக இதுதான். இன்டர்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா HTTP ஹிஸ்ட்ரி. ஸோ அதே நம்ம சைட் மேப் இருக்குல்ல, நம்ம சைட் மேப்பில் பார்க்குறது தான் இங்கேயும். ஆனால் HTTP ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சைட் மேப்போட இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக சைட் மேப்போட HTTP ஹிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுவேன். தென் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தென் இன்ட்ரூடர் ரிப்பீட்டர் அதெல்லாம் லாஸ்ட்டில் வரலாம். ஓகே, சில பேசிக் ஸ்டெப்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பென் டெஸ்டிங்குள்ளே போய்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு பென் டெஸ்ட் பண்ண போகிறோம் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப்பில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப் 1 நான் ஏதாச்சும் சப்ளைமில் போட்டு காமிச்சிடறோம். லைக் பென் டெஸ்டிங் வெப்சைட் வித் பர்ப் ஸ்வீட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோன்னா ஸ்கோப் ஆட் யுவர் வெப்சைட் ஆஸ் ஸ்கோப் இன் ஸ்கோப். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் ஸ்கோப்பில் போடணும். அப்போ தான் உங்களோட ஸ்பெசிஃபிக்காக அந்த வெப்சைட்டோட HTTP ரிக்வெஸ்ட்டை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். தென் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக யூஸ் எவ்ரி ஃபீச்சர்ஸ் இன் தி சைட். ஸோ வாங்க அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ஃபீச்சரையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரிக்வெஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லைக் நம்ம அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிப்பேன். தென் டெஸ்ட் ஆரம்பிப்பேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்ம இமெயில் போட்டு லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருக்கோம், ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்மளோட ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணேன்னு. ஸோ என்ன சொல்ல வரேன்னு, அது வந்து டேட்டா வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுவோம், என்ன ரிக்வெஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட் மூலமாக நம்ம வந்து டேட்டா சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து போஸ்ட்னு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல்ல வந்து rest/user.login வச்சு நம்ம என்ன ஃபீச்சரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து லொக்கேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே பிளெயின் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, போஸ்ட் ரிக்வெஸ்ட் மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஜேசான் டைப்பில் வந்து டேட்டா வந்து போகும். அது வந்து அந்த ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்க்கு கீழே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெயிட் மினிட், லாகின் ஆகிடுச்சுல. ஓகே, நான் வந்து Ctrl+R கொடுத்துட்றேன். Ctrl+R கொடுத்தா ரிப்பீட்டருக்கு சென்ட் ஆகும். நம்ம ரிப்பீட்டரெல்லாம் இன்னும் கொஞ்சம் போவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அதோட ஹெட்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கோட் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த என்ன இதெல்லாம் ஹோஸ்ட்டு குக்கி என்னென்னமோ இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்வருக்கு அனுப்புகிறோன்னா ஜஸ்ட் நம்ம மெத்தடும் ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, சில ஹெட்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்லேயும் சில காமனான ஹெட்டர்ஸ் இருக்கும். அதாவது ஹோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சைட்டோட யூஆர்எல்ல தான் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. தென் குக்கி வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, ஸோ குக்கி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குக்கி வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குக்கி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன் பண்ணும்போதும் அந்த குக்கி வந்து உங்கள் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டோட சேர்ந்து தான் போகும். ஸோ குக்கினா உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்க முடியாது. ஸோ அவங்களே ஒரு குக்கின்னு ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு உங்களை வந்து நீங்கள் யாருன்னு அவங்க ஃபைன் பண்ணிப்பாங்க, அதை வச்சு உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. ஓகேவா? சிம்பிளாக இதான் குக்கின்றது. குக்கியில் டோக்கன் ஈக்குவல் டு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆத்தென்டிகேஷன், அதாவது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான குக்கி இதுதான். தென் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஎன்னு இதெல்லாம் தேவையில்லாதது. தென் யூசர் ஏஜென்ட்னா ஒன்றுமே இல்லை, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் இங்கே மொசில்லா கீழே ஃபயர்ஃபாக்ஸ்னு காட்டுது. இதுவே இங்கே கூகுள் க்ரோம் வச்சு பென் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம்னு காட்டும். தென் அக்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா application/json இருக்குது, அது வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களா அது ஃபைல் மெத்தட். தென் அக்செப்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இதெல்லாம் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது, இதெல்லாம் நார்மல் தான், எல்லாம் இங்கே அவ்வளோ கவனம் செலுத்த வேணாம். ரெஃபரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கீங்க, நான் சொன்னேன்ல 302 ரெஸ்பான்ஸ் கோட், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிறீங்கன்னா எந்த சைட்லேருந்து ஆறீங்கன்னு அந்த ரெஃபரர் ஹெட்டரில் வந்து இருக்கும். ஓகேவா? தென் ஓகே, இட்ஸ் இனஃப், நம்ம பேசிக்காக இது போதும். சரி வாங்க, தென் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் டெஸ்ட் பண்ணி பார்த்து பக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் சைடில் இருக்க அந்த ஹாம்பர்கர் மெனு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் கமெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வெரி ஜூஸ் ஷாப் அப்படின்னு கொடுத்து ரேட்டிங் ஏதாச்சும் ஒரு 1 ஸ்டார் அதை கொடுத்துட்டு கேப்சா வந்து கொடுத்துக்கிறேன். 7+1 8 தென் சப்மிட் தரேன். ஓகே, நம்மளோட ஃபீட்பேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு காட்டுது. தென் நம்ம ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் போய் பார்க்கலாம். தென் சொன்ன மாதிரி நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து பார்க்கணும். இதே மாதிரி டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணுறோன்னா கெட் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, எப்போவுமே நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணி பார்க்க போகிறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்குறோன்னா நம்ம வந்து ரிப்பீட்டருக்கு வந்து சென்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு ரிப்பீட்டர்னு கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் ஷார்ட்கட் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா Ctrl+R கொடுத்தீங்கன்னா கூட ரிப்பீட்டருக்கு
அந்த HTTP ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஓகே, நான் ஜென்ரலாக திருப்பி சென்ட் கொடுத்து பார்க்குறேன். ரிக்வெஸ்ட் திருப்பியும் சர்வர் காமிச்சு பார்க்குறேன். திருப்பியும் க்ரியேட் ஆகுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பியும் சென்ட் பண்ணி பார்க்குறேன். திருப்பியும் ரெஸ்பான்ஸ் ஓகே க்ரியேட் ஆகுது. திருப்பியும் சென்ட் பண்ணுறேன். திருப்பியும் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுவரை என்ன புரியுதுன்னா, கேப்சானா என்னது? நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் ஃபார்மை வந்து கொடுக்கும்போது கேப்சான்னு கீழே வந்து கேட்டுச்சு. ஸோ கேப்சானா ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக ஒரு கேப்சா கேட்டு உங்களை வந்து ரோபோட்டா இல்லை யூஸரானு வெரிஃபை பண்ணும். இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேப்சானா என்னது? ஒவ்வொரு வாட்டியும் யூஸர் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது ரோபோட் பண்ணுதா இல்லை ஒரு ஆக்சுவல் யூஸர் தான் பண்ணுறாங்கன்னு வெரிஃபை பண்ணணும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேப்சா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணவே இல்லை. ஸோ நம்ம என்ன ஒரு பக் ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா, இம்ப்ராப்பர் வேலிடேஷன் ஆர் இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கேப்சா அப்படின்னு கொடுக்கலாம். லைக் வந்து அவங்க கேப்சா வந்து ஒழுங்கான இடத்துல சரியாக செக் பண்ணுறது இல்லை. சரி, இதுவே ஓகே. இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம்னா சரி ஓகே, அவ்வளோவா பெருசாக அது விஷயம் இல்லை. ஆனால் இதுவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சராக இருந்து நம்ம கேப்சா வந்து கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஓகேவா? தென் வந்து நம்ம HTTP ரிக்வெஸ்ட் வந்து ஒன்று பார்த்தோன்னா, யூசர் ஐடி அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வந்து இங்கே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நினைக்கிறேன். யூசர் ஐடின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம லாகின் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், யூசர் ஐடி அப்படின்னு மோஸ்ட்டாக வந்து எல்லா யூஸருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. அது ஜென்ரலாக எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூசர் ஐடி 1ன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. தென் நான் வந்து செகண்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணுறேன்னா எனக்கு யூசர் ஐடி 2ன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த யூசர் ஐடியை உங்களோட யூசர் ஐடிக்கு வந்து நான் மாற்றிட்டு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணால் உங்களோட டேட்டா வந்து எனக்கு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுன்னா அது ஒரு பக். ஸோ என்னால் உங்களோட டேட்டா வந்து நான் பார்க்க முடியுது. இது பேர் ஐடார்னு சொல்லுவாங்க, அதாவது இன்செக்யூர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ கொஞ்சம் புதுசு டாபிக்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் புரியலனா இந்த டாபிக் வச்சு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வேற ஒருத்தர் ஐடி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் யூசர் ஐடி 27 இருக்குது, நான் ஒரு 26 மாற்றிட்டு ரெஸ்பான்ஸை எப்படி வருதுன்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, 201 கிரியேட்டட் விச் இன் சக்ஸஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி வந்து 26 வந்து நம்மளால் ஒரு ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ண முடியுது, விச் இஸ் அ பக். ஐடோர் பக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு இன்னொரு யூசர் மாதிரி நம்மளால் ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ண முடியும். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் பென் டெஸ்ட் பண்ணி வேறாச்சும் பக்ஸ் ஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கஸ்டமர் இருக்குது, கஸ்டமர் டெஸ்ட் திருப்பி சப்மிட் தரேன். ஓகே, லெட்ஸ் சி இதில் ஏதாச்சும் புதுசாக இருக்கா. போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு இதுலேயும் யூசர் ஐடி இருக்குது, இதையும் மேன்பேட் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட்டர் காமிச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபீச்சரையும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எல்லா ஃபீச்சரையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் யூசர் ஐடி இருக்கோ அதெல்லாம் இன்னொரு யூசர் ஐடிக்கு மேன்பேட் பண்ணி பாருங்கள். இந்த பக் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் எனக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி போட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இங்கேயும் 26, இங்கேயும் அந்த ஐடார் பக் இருக்குது. தென் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது ஒரு ஷாப்பிங் சைட்டு. ஷாப்பிங் சைட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பொருள் வாங்குவாங்க. ஸோ நம்மளும் அந்த பொருளை வந்து வாங்க முடியாதுன்னு பார்க்கலாம். சரியா? ஆட் டு பேஸ்கெட் கொடுக்குறேன். ஆட் டு பேஸ்கெட், யுவர் பேஸ்கெட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ஒரு ₹2 ப்ராடக்ட்டு. செக் அவுட் கொடுக்குறேன். செலக்ட் அன் அட்ரஸ் அதை ரேண்டமாக போட்டுருங்க. ஓகே, அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தென் ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஆட் பேமெண்ட். ஸோ
ஸோ நம்மகிட்ட வந்து காசு இல்லை. ஸோ வேலட் பேலன்ஸ் வந்து 0 இருக்குது. ஆனால் ₹2 ₹3 கொடுத்தா தான் பே பண்ணுன்றாங்க. ஓகே, நம்ம ஆட் டு கிரெடிட் கார்டு கொடுத்து பார்க்கலாம். சப்மிட். ஓகே, தென் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். தென் பிளேஸ் யுவர் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணிட்டோம். நம்ம HTTP ரிக்வெஸ்ட்டில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணி பக் எதுவும் ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. பப்ஸ்வீட். ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து தான் நம்மளோட ஒரு ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணுற HTTP ரிக்வெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஐட்டம்ஸ்னு ஒரு டைரக்டரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி போஸ்ட் ரிக்வெஸ்ட்னா டேட்டா வந்து கீழே இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி 1, பேஸ்கெட் ஐடி 9, பேஸ்கெட் ஐடி வந்து நம்ம ஐடி. ஸோ இங்கேயும் ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடியை மேனிப்புலேட் பண்ணால் மற்றவங்க ஐடிக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். அது வந்து உங்கள் வேலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்துட்டு பேஸ்கெட் ஐடியை ஒரு ஏதாச்சும் ஒரு நம்பர் லைக் 8ன்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 200 ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பேஸ்கெட் ஐடி மேனிப்புலேஷன் ஐடோர் இஸ் ஒர்க்கிங் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது வந்து நோட் பண்ணிக்கலாம். தென் மேலே போகலாம். ஓகே, எதுவும் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. டேட்டா எதுவும் அந்தளவுக்கு வரல. ரெஸ்பான்ஸும் பார்த்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஐடி இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். அதாவது ஐடியை வச்சு இப்போ அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அட்ரஸோட அதாவது ஐடியை கொடுத்துட்டு அந்த ஐடியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மற்றவங்களோட அட்ரஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பக்கு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த பேஸ்கெட் ஐட்டம்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுலேயே ஒரு சின்ன ஒரு பேராமீட்டர் டேம்பரிங்னு ஒரு அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக பேராமீட்டர் டேம்பரிங் இதை வந்து ப்ரைஸ் மேனுப்புலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? டேம்பரிங் ஸோ இங்கே வந்து நமக்கு குவான்டிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா? பேராமீட்டரை வந்து குவான்டிட்டி கொடுத்துட்டு அதில் ஒன்று வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி ஒரு ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போது ஒரு செல்ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10K. இப்போ வந்து அந்த ஷாப்பிங் சைட்டில் போயிட்டு நான் ஒரு ஃபோன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்டை கொடுத்தா என்ன ஆகும்னா, ஜென்ரலாக அந்த 10,000 ரூபாய் அந்த ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் பர் மேக்ஸ் அதுதான ரிசல்ட்டு. ப்ரைஸ் என்ன 1 வாங்கினா 10K, இப்போ 2 வாங்கினா 20K, அந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ப்ரைஸு 10K கொடுத்துட்டு ப்ரைஸ் 10K அது மாற்ற முடியாது, அவங்களே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியும்னா, HTTP ரிக்வெஸ்ட்டில் வந்து குவான்டிட்டி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த குவான்டிட்டியை வந்து நான் ஒரு -1ன்னு கொடுத்துட்டு அமிச்சா என்ன ஆகும்? -10,000. ஸோ விச் இஸ் 0க்கு கீழே உள்ள அமௌண்ட். அப்போனா என்ன அர்த்தம்னா, என்னால் ஃப்ரீயாக இந்த ஃபோனை வந்து வாங்க முடியும். ஸோ வாங்க இந்த பக் வந்து இந்த சைட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் இந்த டேஷ்போர்ட் போய்க்கிறேன். தென் ஆட் டு பேஸ்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, பர்ப்ஸ்வீட்டில் போயிட்டு என்னோட HTTP ரிக்வெஸ்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணிக்க போகிறேன். சொன்ன மாதிரி நான் ஏன் கேப்சர் பண்ணுறேன்னா, கேப்சர் பண்ணலன்னா அது வந்து சர்வருக்கு போயிடும். சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட கம்ப்யூட்டர்லேயே ரன் டைமில் வந்து அந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்வருக்கு சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நம்ம இன்டர்செப்டை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆட் டு பேஸ்கெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தேவையான ரிக்வெஸ்ட் இல்லை, ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ ஸ்லாஷ் பேஸ்கெட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட். இதுதான் நம்ம தேவையான ரிக்வெஸ்ட்டு. இது கீழே வந்து குவான்டிட்டின்னு பேராமீட்டர் இருக்குல்ல, அதை ஒன்றுலேருந்து ஜஸ்ட் ஒரு மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன் கீழே. ஓ மை காட், இதை நான் தெரியாமல் 2 வாட்டி இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரு வாட்டி அனுப்பிச்சாலே போதும், இன்னொரு வாட்டி அனுப்ப தேவையில்லை. ஸோ நான் ட்ராப் கொடுத்துட்றேன், தென் இன்டர்செப்டை ஆஃப் பண்ணிடுறேன். தென் நம்ம பேஸ்கெட் போய் பார்க்கலாம். பேஸ்கெட்டில் போனால் நம்ம சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரியே மைனஸில் வந்து டோட்டல் ப்ரைஸ் காட்டுது. செக் அவுட் தரேன், கண்டினியூ, ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, கண்டினியூ, பிளேஸ் யூர் ஆர்டர். ஸோ சிம்பிளாக நம்மளால் ஒரு ப்ராடக்டை மைனஸ் வேல்யூ ஆர் ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்டை வந்து நம்மளால் பை பண்ண முடியுது. இது பேர் தான் பேராமீட்டர் டேம்பரிங் ஆர் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது என்ன ஃபீச்சர்லாம் பார்த்துருக்கோன்னா, ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரி வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். தென் ரிப்பீட்டர் வந்து பார்த்துட்டோம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரூடர் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இன்ட்ரூடர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ரிப்பீட்டரில் இருக்க இந்த ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளாக ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு இன்ட்ரூடர் கொடுக்கலாம். இல்லைனா Ctrl+I ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கூட கொடுக்கலாம். Ctrl+I கொடுத்துட்டு இன்ட்ரூடருக்குள்ளே போய்க்கிறேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரூடர் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரூடர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர் என்ன பண்ணுது, ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளாக ரிப்பீட்டரோட வேலை. நீங்கள் ஒரு பென் டெஸ்டிங் ஒரு வெப் ஹேக்கிங் பண்ண போகிறீங்கன்னா 95% வந்து இந்த ரிப்பீட்டட் டேப் தான் யூஸ் பண்ணுவீங்க. மிச்சம் 5% தான் மற்ற டேப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ரிப்பீட்டர் தான் ஒரு 95% யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? தென் இன்ட்ரூடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணிவிட்டு ஒன்றா மாடிஃபை பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறோம். மாடிஃபிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். சரியா? நம்ம இந்த ரிப்பீட்டரில் ஐடோர் ஒரு பக் சொன்னோம்ல, அது எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணோம்? ஜஸ்ட் இந்த 27ங்கிற ஐடியை 27 ஒரு பின்னாடி பேக்வேர்டு ஐடி மாற்றிட்டு சென்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ 26ன்னு இருக்குன்னா கண்டிப்பாக யூசர் 1 2 3 4 5 6 தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் யூசர் 23 ஒர்க் ஆகுதா, 22 ஒர்க் ஆகுதா, 1 ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா இந்த இன்ட்ரூடரில் போட்டு ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ அதான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சாரி கைஸ், என்னன்னு தெரில, பர்ப் கம்யூனிட்டி எடிஷனில் வந்து இப்போ இன்ட்ரூடர் வந்து ஆக்சசபிளாக இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் அவங்க வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரியல. பட் இன்ட்ரூடர் ஒரு முக்கியமான டாபிக்னால நான் வேறு ஒரு வெப்சைட்டில் பர்ப் ப்ரோ வச்சுட்டு எடுக்கிறேன். அந்த சைட்டு வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரியல. மேபி என்னை வந்து நான் அதிகமாக ரிக்வெஸ்ட் அனுப்புனால பேன் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற சைட். ஓகே, இது என்ன சைட்டு, இது எப்படி வந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்கள் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஐடோர் பக் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குது, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ பக் வந்து இங்கே தான் இருக்குது. இவர் மெசேஜில் போய்ட்டு நான் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிக்கிறேன், ஹாய் பிரதர் அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வியூ டிரான்ஸ்கிரிப்ட் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் நம்ம சாட் ஹிஸ்ட்ரியை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, பர்ப் போய்க்கிறேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு. இந்த பர்ப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அது ப்ரொஃபஷனல் எடிஷனு அண்ட் இது வந்து ஒரு பழைய வெர்ஷன்னால கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சது கம்யூனிட்டி எடிஷன் அண்ட் கொஞ்சம் லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ வியூ டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா /download-transcript 6.txt இருக்குது. ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, நம்பர் இருக்குது. ஸோ 6லேருந்து நான் 5 or 4 or 3 கொடுத்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா என்னால் மற்றவங்களோட சாட் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். ஏன்னா 6.txt வந்து என்னோட சாட் ஹிஸ்ட்ரி, 5.txt வந்து இன்னொருத்தரோட சாட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ வாங்க, இது வந்து ஆக்சசிபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
இதை வந்து நான் இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபார்வர்ட் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்ட்ரூடர் போயிட்டு சொன்ன மாதிரி எதை நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா பேலோட்ஸ் போய்க்கணும். பேலோட்ஸில் பேலோட் டைப்பு சிம்பிள் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம தேவையான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லைக் நம்பர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுவே டேட்ஸ் ஆர் கேரக்டர் எதுவும் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். நம்பர்ஸ் கொடுத்துட்டு லைக் ஃப்ரம் 6லேருந்து ஒரு 0 வரைக்கும் பண்ணு, ரிவர்ஸ்லேருந்து பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். மைனஸ் வேல்யூனா ரிவர்ஸ், -1னா. தென் ஸ்டார்ட் அட்டாக் தரேன். ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே 5. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வருவோம். ஓகே நம்மளால் ஒரு மற்றவங்களோட ஒரு சேட்டை வந்து பார்க்க முடியுது. அதில் வந்து அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்ட்ரூடர் இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ரிப்பீட்டரில் ஒன்று ஒன்றா அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு 10,000 வாட்டி நீங்கள் அதை அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒன்று அனுப்ப முடியாது, ரைட்டா? அதை வந்து நான் இன்ட்ரூடரில் போட்டு அனுப்பிச்சா அந்த 10,000 வாட்டி ஒரு ½ வந்து ரிக்வெஸ்ட் போய் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இதுதான் இன்ட்ரூடரோட வேலை. இப்போ வாங்க மற்ற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபீச்சர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீகோடருங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டீகோடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு HTTP ரிக்வெஸ்ட்னா எல்லாத்தையுமே அப்படியே பிளெயின் டெக்ஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க. சில இம்பார்ட்டன்ட் சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில என்கோடிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை வந்து அனுப்புவாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டீகோடு எனக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்தந்த என்கோடிங் டைப்ஸில் நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். URL என்கோடிங், HTML, பேஸ்64 அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஸ்64 வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். பேஸ்64 டோக்கன் இதை குக்கி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ்64ஆல் என்கோட் ஆனது. ஓகேவா? டீகோடர் போய்க்கிறேன். டீகோடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் டீகோடர்ஸ் கொடுத்துட்டு அதில் பேஸ்64 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த புரியாத வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த EOI சம்திங் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து இங்கே பிளெயின் டெக்ஸ்ட்டில் பார்க்க முடியுது. லைக் ID 27, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இங்கே என்கிரிப்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி டேட்டாவை நம்மளால் இங்கே பிளெயின் டெக்ஸ்ட்டில் பார்க்க முடியுது. இதுதான் டீகோடரோட ஒரு வேலை. ஓகேவா? அதே மாதிரி திருப்பி நீங்கள் இது அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டரில் பண்ணுற மாதிரியே லைக் கஸ்டமர் இருக்கா, இதை வந்து நம்ம அட்மின் லைக் மாற்றிட்டு இதை திருப்பி நீங்கள் என்கோட் பண்ணிட்டோம். திருப்பியும் பேஸ்64 என்கோட் பண்ணிவிட்டு குக்கியில் அனுப்பி பார்க்கலாம். மேபி நம்ம அட்மின் ஆக்சஸ் வந்து கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நம்ம CTFல வந்து கற்றுப்போம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடர் வந்து பார்த்தாச்சு. டீகோடரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், பட் யூஸ் பண்ணுவோம். தென் கம்பேரர்னால் பேர்லேயே தெரியும். ஒரு HTTP ரிக்வெஸ்ட் வந்து இன்னொரு HTTP ரிக்வெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது தான். ஸோ லைக் நம்ம கம்பேர்லேயே ஒரு சின்ன ஒரு பக் வந்து பார்க்கலாம் வாங்க. கம்பேரர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரரில் என்ன பக் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் இன்வாலிடேஷன் அப்படின்னு ஒரு பக். லைக் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வந்து அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு குக்கின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? செட் குக்கி, அதாவது குக்கின்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு. தென் லாக் அவுட் பண்ணும்போது உங்கள் குக்கியை வந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தென் லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது உங்களோட குக்கி வந்து இன்வாலிடேட் ஆயிரும். அதாவது ஒர்க் ஆகாமல் ஆக்கணும். அப்போ தான் அந்த வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதை வந்து எக்ஸ்பெரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு குக்கி வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுக்கணும். இதை வந்து அவங்க பண்ணலன்னா இது பேர் செஷன் இன்வாலிடேஷன் அர்த்தம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டா வந்து உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு, அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவங்க செஷன் வந்து எக்ஸ்பெரியே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் டைம் உங்கள் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் சிம்பிளாக செஷன் இன்வாலிடேஷனோட பிரச்சனை. ஓகேவா? செஷன் இன்வாலிடேஷன் நிறைய இடத்துல நடக்கும். லைக் லாகின் லாக் அவுட்டு தென் ரீசெட் பாஸ்வேர்டு. ஓகேவா? இந்த 2 இடத்துல காமனாக செஷன் இன்வாலிடேஷன் நடக்கும்.
ஓகே, வாங்க இந்த வெப்சைட்டில் செஷன் இன்வாலிடேஷன் பக் இருக்கான்னு பார்க்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, லாகின் பண்ணியிருக்கேன்ல ஆல்ரெடி, என்ன பண்ணுறேன்னா அதே ரிக்வெஸ்ட்டை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கம்பேரருக்கு அனுப்புகிறேன். கம்பேர் காமிச்சிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் லாகின் பண்ண போகிறேன். லாகின். சரி வாங்க திருப்பி லாகின் பண்ணி பார்க்கலாம். tt@tt.com லாகின். லாகின் ஆகிடுச்சு. நம்ம அதே செஷன் வந்து திருப்பி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏதாச்சும் ரிக்வெஸ்ட், இதே ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு நான் சென்ட் டு கம்பேரர் கொடுத்துட்றேன். கம்பேரில் கொடுத்துட்டு கீழே வேர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட் பை வேர்டாக உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டும். ஸோ இந்த குக்கி ஹெடர் அண்ட் ஆத்தரைசேஷன் ஹெடரில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் புது புது குக்கி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கம்பேரர் கைஸ். அண்ட் சொல்ல போகணுன்னா நம்ம வேர்ப் ஷூட்டில் பேசிக்கான திங்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. லாகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு அப்படியே லாக் பண்ணிட்டு வரும். ஸோ டைமும் லாக் பண்ணிட்டு வரும். இது நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்கனைசர் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ மெஜாரிட்டியாக நம்ம எதில் எல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பர்ப்பில் HTTP ஹிஸ்ட்ரி, தென் இன்டர்செப்ட், ரிப்பீட்டர் அண்ட் இன்ட்ரூடர், இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். மற்றெல்லாம் ஒரு இதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% ஆஃப் த டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே 90% யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவள் தான் நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்த இடத்துல இருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து உங்களை எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். லைக் நீங்கள் வந்து வெப் செக்யூரிட்டிக்குள்ளே வரீங்கன்னா, போர்ட்ஸ்ஃபிகர் வெப் அகாடமின்னு வெப்சைட் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூஆர்எல் தரேன், வெப்சைட் தரேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் இருக்க என்னென்ன வல்னரபிலிட்டி அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வேர்ப் உங்கள் வீடியோ பார்த்துட்டேன் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, இல்லை என்ன டாபிக் வந்து கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டிஸ்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டிஸ். ஓகேவா? இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு மற்ற ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பக் ஏதோ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழில் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கண்டென்ட் போகிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.